யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். மாலை பக்ஷ சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, காத்தாலைக்கு காம்போ மீலில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு வத்த குழம்பு, அப்புறம் கொத்தவரங்காய் கறி, அதுக்கப்புறமா இஞ்சி எலுமிச்சம்பழம் ரசம், இதுதான் பண்ணிக்க போகிறோம். ஒன்றுனா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கல்ச்சட்டி வச்சுருக்கேன் வத்த குழம்புக்கு. இதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு வெடிச்சுருக்கு. 2 மிளகா வத்தல் போடுறேன். நான் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போடுவேன். கடலைப்பருப்பு வேணுங்கிறவா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் சக்கரவள்ளி கிழங்கு மேல் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துண்டமாக பெருசாக போட்டு வச்சுருக்கேன். தோலியோடையே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் சௌகரியம் அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறேன். இது ஆற்றுல பண்ண சாம்பார் பொடி. ஸோ இதில் எவ்வளோ காரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இதில் நான் 2.5 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று இது என்னென்னு கேட்டாலும் நல்லா ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் மொத்தம் ஒரு 2 கப்பு இப்போ விட்டுருக்கேன். 2 டம்ளர், இவ்வளோ பெரிய டம்ளரால் 2 டம்ளர் விட்டுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். இல்லைன்னா 4-5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி விட்டு இதை கரைச்சிருக்கேன். பிகாஸ் இந்த கிழங்கு நல்லா இதுலேயே தான் வேகணும். அதனால் நிறைய தண்ணி விட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. வத்த குழம்பு நல்லா வத்தினதுக்கு அதாவே திக்காட்டும். நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன கட்டி வெல்லம், ஒரு 1 டீஸ்பூனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். இது ஒரு 15 மினிட்ஸ் ஈஸியாக கொதித்து இது நல்லா குறைஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன். கொஞ்சம் வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு நல்லெண்ணெய் மேலே பிரிஞ்சு இப்படி வருது. நல்லா திக்காகவும் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுத்து பாருங்க. ஜோரான சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு தயாராகிடுது. நீங்கள் நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. எல்லோரும் நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ என்னத்தனை வயசில் இருக்கிறவா எல்லாருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும். ஸோ தெரியாத புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் தான் நான் அது சொல்கிறேன். ஸோ குழம்பு ரெடி, அடுப்பை அணைச்சிடுறேன். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தவரங்காய் காய், தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பிஞ்சு கொத்தவரங்காங்கிறதுனால நான் 1-2 கிள்ளி போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மிளகா வத்தல் போடுறேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் தெரியாது இல்லை, சும்மா ஒரு ஜஸ்ட் புதுசாக யாரான்னு கற்றுக்கிறா அப்படின்னா அவளுக்கு சுருந்தான். கருவேப்பிலை, இந்த கொத்தரங்காயை இதில் அப்படியே போடலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இதில் ரெண்டு கை தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக விட்டோன்னா அப்படியே வெந்துடும். இது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்கப்புறம் இதை இப்படியே வச்சுக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம், இல்லை இதை தேங்காய் போடலாம் கொஞ்சம் அப்படின்னா தேங்காய் போடலாம், உங்கள் சௌகரியம். நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். ஸோ இதில் இப்போது சும்மா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். தேவைப்பட்டவா போடுங்க, வேண்டாங்கிறவா போட வேண்டாம்.
நல்லா அப்படியே மசிஞ்சு வெந்துட்டு பாருங்க. இது அப்படியே வதக்கி அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். இது ஜோரான கொத்தரங்காய் கறியும் ரெடி ஆகிடுது. வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூ வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் எப்படியாவது அதை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதே வேப்பம்பூ ரசத்தை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் தெளிவாவது அவளுக்கு அந்த ரசத்தை இது பண்ணி கொடுத்தேன்னா வயிற்றில் இருக்கிற இந்த பூச்சிலாம் இதாகும். ஸோ இந்த வேப்பம்பூ ரசம் பல விதத்துலேயும் நமக்கு உடம்புக்கு நல்லதான ஒரு சமாச்சாரம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தக்காளிலாம் வேணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அது வேணுங்கிற அளவுக்கு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இல்லையா. கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2 கப்பு இந்த மாதிரி தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுங்க. இதில் வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா 2 ஸ்லிட் பண்ணிக்கோங்க போதும். இதை போட்டுருங்க. சாம்பார் பொடி ஆர் ரசப்பொடி உங்ககிட்ட எது இருக்கோ அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் எதுவுமே இன்னும் பெருங்காயம் போடலை, கருவேப்பிலை போடலை. என்னடா அப்படியே கொதிக்க வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டுருப்பேன். நம்ம வந்து கடைசியாக நெய்யை விட்டு கடுகு தாளிக்கரிச்சே தான் பெருங்காயம், வேப்பம்பூ, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து தான் மேலே தான் விடணும் அதில் ரசத்தில். அப்போ தான் அந்த ரசம் ரொம்ப வாசனையாகவும் நல்ல அதில் இந்த வேப்பம்பூவில் இருக்கிற சாரெல்லாமும் அந்த இதில் இறங்கிக்கும். ஆக்சுவலி பார்க்க போனேன்னா இதெல்லாம் பத்திய ரசம். பத்திய ரசம் அப்படின்றதே நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது நமக்கு. இப்போது இது நல்லா கொதிச்சுடுத்து துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு எது உங்கள் கையில் இருக்கோ ஒரே ஒரு கரண்டி நல்லா ஜல விட்டு விளாவிடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி இது எல்லோவாக நுரைச்சி வரணும். ரசம் கொதிச்சிடக்கூடாது. நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கணுன்றது காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லோவாக நுரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டேஜில் இதை இறக்கிடுறேன். நெய் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். கடுகு, ஒரு 3 மிளகா வத்தல் போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் வேப்பம்பு போடுறேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். கருவேப்பிலையும் இதிலேயே பிச்சு போடுங்க. பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் வரைக்கும். வேப்பம்பு வறுக்கிறது அவ்வளோ மணமாக இருக்குது. கருகிடக்கூடாது. அடுப்பை அணைச்சிடுறேன். இதில் இருக்கிற ஹீட்லேயே அது வறுபட்டுடும். இது இப்போ ரசத்தில் போடலாம். இதை வந்து கொஞ்ச நாளைக்கு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க.
மூடி வச்சிருந்தா தான் இந்த வேப்பம்பூவோட எசன்ஸ் எல்லாம் அந்த ரசத்தில் இறங்கிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைகளுக்கு வேப்பம்பூ இல்லாமல் ரசம் கொடுத்தா கூட அது ரொம்ப வயிற்றுக்கு நல்லது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம் நம்ம. சீராளம் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா விதமான அளவும், அதாவது இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், கடலைப்பருப்பு 1 கப்பு, பைத்தம்பருப்பு 1 கப்பு, எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் இது கரண்டியால் எடுத்து போட்டதுனால உங்களுக்கு முக்கால் கப் இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஸோ ஒரே கரண்டியால் இது அத்தனையும் அளந்தேன். கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி எல்லாமே ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வரமிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அதில் இந்த மாதிரி 2 துண்டம் பெருங்காயத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக இது ஊறின்னு இருக்கு. இது தண்ணியை வடிச்சுட்டு இப்போ கெட்டியாக நம்ம அடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்துருக்கேளா, அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இதை வந்து பழைய நாள்லலாம் அது மாதிரி என்ன சொல்கிறது, பருப்பூசலி மாதிரி அதை நல்லா உசுலிச்சும் சாப்பிடுவா. இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தைகளுக்கெல்லாம் அதை வந்து அப்படியே டோக்லா மாதிரி கட் பண்ணி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ அளவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஈக்குவலாக, அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, பச்சரிசி இது 4ம் ஒரே அளவு, ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ, பெருங்காயம் அதே மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டு ஊற வச்சு 2 ஹவர்ஸ் கழிச்சு அதை அரைச்சிடலாம். இப்போ அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ரவை, ஃபைன் ரவை மாதிரியும் அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபைன் ரவை கையால் தொட்டேன்னா கொஞ்சம் நொரன்னு இருக்கணும். அடமாவு நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கட்டும் போதும். ஸோ இப்போ இதை வந்து அடியில் தண்ணி விட்டு வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிறது. மேலே இந்த இதிலலாம் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த சீராளம் வரைக்கும் நல்லெண்ணெயில் பண்ணினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து எப்படி இட்லி நம்ம வேக விடுவோமோ அது மாதிரி இதை வெயிட்டில் வச்சு வேக விடலாம். இன்னும் ஒரு 2-3 இதுக்கு இருக்குது. ஹையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இது ஸ்டீம் ஆட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸாக இது நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி ஏதாவது குத்தி பாருங்க, எதுவுமே ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி எடுத்து இது கம்ப்ளீட்டாக ஆறினப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கிறதே உடையக்கூடாது. அழகாக இது அதுக்கப்புறமா ஸ்கொயராக சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து அது பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது இருக்கா, ஃபோர்க்கால் குத்தி அழகாக சாப்பிட்டுடுவா எல்லோரும். ஸோ இந்த நல்லா ஆற விட்டுருங்கோ. ஆனால் இதையே பழைய நாளில் என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக கையால் உதுத்துட்டு அப்படியே இதை வந்து ஒரு பருப்பூசலிலாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவாள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா. இது நல்லா எண்ணெயில் வந்து நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணுறதே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது காரம்லாம் மட்டும் உங்கள் ஆற்று குழந்தைகள் எவ்வளோ தாங்கும், உங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இதை வந்து இந்த மாதிரி துண்டமாக கிடைக்கிறதுல இந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃபோர்க்கில் இது பண்ணி சாப்பிட்றதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது ப்ரோட்டீன் ரிச் இது இல்லையா, எப்படியான அவளை சாப்பிட வைக்கணும் நம்ம. டிப்பிக்கல் அப்படியே நார்த் இண்டியன்ஸில் இதை வந்து டோக்லா அப்படின்பா, நம்ம இதை வந்து சீராளம் அப்படிங்கிறோம்.
இதில் இன்னொரு விதமாலாமும் எங்கள் அம்மாலாம் பண்ணுவா. என்னென்னா தோசை மிளகா அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எள்ளெல்லாம் கூட போட்டிருப்போம். ஸோ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண போட்டுட்டு அது மேலே வந்து அந்த தோசை மிளகா அப்படியே போட்டு டாஸ் பண்ணி எடுத்து வச்சு தேங்காவோடு இது பண்ணி கொடுப்பா. அது வேறு விதமாகவும் இருக்கும். இது இப்படியும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தோசை மிளகா அப்படியோட பிடிக்கும்னா அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விடுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிறது. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. நம்ம இந்த மாவுலேயே ஆல்ரெடி பெருங்காயம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். தேவைப்படாது, வேணுங்கிறவா மேலே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயப்பொடி. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இது எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இதில் நல்லாயிருக்கும். அப்படியே எண்ணெய் வந்து உங்களோட சௌகரியம், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து நல்லெண்ணெயில் தான் இது பண்ணுவா. நான் நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய்யில் வேணும், உங்கள் குழந்தைகளுக்கு நெய்யில் பிடிக்கும் அப்படின்னு பண்ணித்தரேன்னா உங்கள் சௌகரியம். பட் நல்லெண்ணெயும் ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காவும் போட்டுடலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. பழைய நாளில் கொத்தமல்லிலாம் போடுவாளா மம்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் டிப்பிக்கல் நம்மளோட ஒரு இதுக்கோசரம் இப்போ நம்ம போடுறோம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்மளை இந்த டோக்லா மாதிரியே இருக்கணும் அப்படின்னா தான் குழந்தைகள் வந்து டோக்லா அப்படின்னு சாப்பிடுவோம். பட் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பருப்பு, கொஞ்சமாக தான் அரிசி போட்டிருக்கோம். 3 விதமான பருப்பு, ஒரு பங்குனா ஒரே ஒரு பங்கு தான் அரிசி போட்டிருக்கோம். அந்த அரிசியுமே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவா அந்த இடத்துல நீங்கள் ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. ஏதாவது சிறுதானியம் யூஸ் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த அரிசியோட ப்ளேஸில் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியில் நாங்கள் புழுங்கரிசி யூஸ் பண்ணிக்கிறோம். அப் டு யூ, உங்களோட சௌகரியம், உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீராளம் ரெடி ஆகிடுது. இந்த டிஷ் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.